கேரள அவசிய மையம். எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856. சீனாவை ஏதோ ஒரு வகையில் வென்று விட்டால் அல்லது சீனாவைக்கு இணையாக தன்னை மேம்படுத்தி விட்டால் இந்த மேற்குலகத்தின் ரடார்களில், அதாவது அவர்களின் கவனப்புள்ளியில் தான் வந்து விடலாம் என்று இந்தியா நினைக்கின்றது. அதே சமயம் மஹிந்த ராஜபக்ஷவையும் ரணில் விக்ரமசிங்காவையும் சீன தூதுவர் போய் சந்தித்திருந்தார். இப்போது இந்த வாரம் இந்திய தூதுவர் தனது மனைவியுடன் சென்று மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்து இரவு விருந்து வைத்துவிட்டு வந்திருக்கின்றார். இலங்கையை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு எல்லா ப்ரொஜெக்டுகளையும் கேட்டவுடன் வழங்குவார்கள், ஆனால் நிறைவேற்றவிடார்கள். ஏதோ ஒரு வகையில் அவர்களே போராட்டத்தை தூண்டுவார்கள், அவர்களே வழக்குகளை போடுவார்கள். இஸ்ரேல் அமெரிக்காவோ மன்னார்ல கால் பதித்தால் கூட அது இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஆபத்து என்று சொல்வதை விட இந்தியாவின் கதை முடிந்தது என்றுதான் சொல்லலாம். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன். எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். ஊடறுப்பு நிகழ்ச்சிக்கு வணக்கம். இராணுவ பார்வை, அரசியல் பார்வை, ராஜதந்திர பார்வை என்று பல விடயங்கள் கொட்டி கிடக்கின்றது தமிழர் தேசத்தில். அடுத்த கட்டத்தை எப்படி தகவமைத்துக் கொள்வது தமிழர் தேசம் என்று தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாட்டோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சீனாவின் விண்வெளி கண்காணிப்பு கப்பலான யுவான் 5 இந்திய பெருங்கடலுக்கு அருகில் மீண்டும் அவதானிக்கப்பட்டதான ஒரு தகவல் வருகின்றது. இது இந்திய தரப்பில் கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் வெளிப்படுத்தினாலும் இந்தோனேசியாவிலிருந்து சுமார் 36 மணி நேரத்துக்கு முன்பு புறப்பட்டு வங்காள விரிகுடாவை நோக்கி சென்ற பிறகு சுமார் நேற்று குறித்த தினத்துக்கு முன்னர் தான் இவை அவதானிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இவை தொடர்பில் கடந்த காலங்களிலும் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் பல விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள். ஏன் இந்த கப்பல் சர்வதேச கடலால் சென்றால் இந்தியாவுக்கு ஏன் கவலை வர வேண்டும்? இந்தியாவை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், தற்போது அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் நம்பித்தான் இந்தியா தனது வெளிவார கொள்கையை வகுத்து வைத்திருந்தது. ஆனால் அது ரெண்டும் தோல்வியில் முடிந்த நிலையில் இப்போது எங்கு போவதென்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. சீனா பாகிஸ்தான் கூட்டுக்குள் இணைவதா அல்லது தனித்து விடப்படுவதா என்ற ஒரு பிரச்சனை. இரண்டாவது தடவையாக உங்களுக்கு தெரியும், இந்த ஐக்கிய நாடு சபையின் மனித ஐக்கிய நாடு சபையின் பொதுச்சபையில் கலந்து கொள்ள சென்ற பாகிஸ்தான் அதிபருடன் வந்து பாகிஸ்தான் ராணுவ தளபதியும் சென்றிருந்தார். இரண்டாவது தடவையாக ட்ரம்ப் அவர்களை கூப்பிட்டு கௌரவித்திருந்தார். அப்ப இந்தியாவுக்கு இது உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகமான விடயமாகத்தான் இருக்கிறது. இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் ரஷ்ய அதிபருக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்திருந்தார். அப்போது அந்த அழைப்பு தொடர்பாக நேட்டோவின் தலைவர் மார்க் ரூட் தெரிவித்திருந்தார் என்னென்று சொன்னால், அமெரிக்கா இந்தியா மீது போடப்பட்ட வரிகளுக்கு பிற்பாடு இந்திய பிரதமர் விளாடிமிர் புட்டினுக்கு தொலைபேசி எடுத்து உங்கள் உக்ரைன் போர் தொடர்பாக உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன என்று கேட்டதார். இந்தியா உடனடியாக மறுத்திருந்தது. நாங்கள் அப்படி ஒன்றும் கேட்கவில்லை. இப்ப இந்தியா மீது எவ்வளவு அழுத்தங்கள் இருக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக சீனா. அப்ப சீனாவை பொறுத்தவரையில் இப்ப சீனா ஏதோ ஒரு வகையில் சீனா வந்து அமெரிக்காவுடன் ஒரு போட்டி நிலையில் தான் சீனா இருக்கின்றது. ஆனால் சீனாவை ஏதோ ஒரு வகையில் வென்று விட்டால் அல்லது சீனாவைக்கு இணையாக தன்னை மேம்படுத்தி விட்டால் இந்த மேற்குலகத்தின் ரடார்களில், அதாவது அவர்களின் கவனப்புள்ளியில் தான் வந்து விடலாம் என்று இந்தியா நினைக்கின்றது. எனவேதான் பாகிஸ்தான் மீதான தாக்குதலையும் ஆரம்பித்திருந்தது, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை. ஆனால் அது பேக்ஃபயராக போய்விட்டது. இப்போது இந்த யுவான் வாங் 5 என்ற கப்பல் தான் இந்தோனேஷியாவிலிருந்து இந்து சமுத்திர பிராந்தத்தை நோக்கி வந்திருந்தது. அந்த கப்பல் வந்து 2022ஆம் ஆண்டு வந்த போது உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. இந்தியா அதனை எதிர்த்தது. இருந்த போதும் இலங்கை அதற்கு இடம் கொடுத்திருந்தது. அதன் பிற்பாடு இந்த கப்பல்களை தடை செய்வதாக இலங்கை தற்காலிகமாக நிறுத்துவதாக இலங்கை தெரிவித்திருந்தது. இருந்தாலும் அனைத்துலக கடல் பரப்பில் வந்து அது வந்து செல்வதற்கு இந்த தடைகளும் இருக்க போவதில்லை.
அந்த கப்பலை பொறுத்தவரையில் அது ஒரு மிதக்கும் இன்டர்செப்டர் என்று சொல்லலாம். அதாவது ஏவுகணைகளை இடைமறைத்து தாக்குவது. சீனாவின் பாதுகாப்புக்கு இந்து சமுத்திர பிராந்தியத்தில் அந்த மிதக்கும் தளங்கள் தேவை. அதில் ஒரு மிதக்கும் தளமாகத்தான் அது இருக்கின்றது. மாலத்தீவு சீனாவுக்கு இப்போதும் ஆதரவாகத்தான் இருக்கின்றது. எனவே மாலத்தீவில அடுத்ததாக ஒரு போராட்டம் ஆரம்பிக்கலாம் என்று கூட ஒரு பேச்சுக்கள் வந்திருந்தது. ஏனென்றால் ஆன்லைன் பில் உங்களுக்கு தெரியும், அண்மையில் மாலத்தீவில் ஒரு போராட்டம் ஆரம்பமாயிருந்தது மாலத்தீவு அரசாங்கம் கொண்டு வந்த அந்த திருத்த சட்டத்துக்கு எதிராக. ஆனால் அது பெரிய அளவில் பெரிதாக மாறவில்லை. உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா நேபாளத்தை போல. அப்ப இந்த நிலையில் தான் இந்தியாவின் கடற்படை தளபதி இந்த கப்பல் இந்து சமுத்திர பிராந்தியத்துக்கு பிரவேசித்ததும் இந்தியாவின் கடற்படை தளபதி இலங்கைக்கு வந்திருந்தார். இலங்கைக்கு வந்து அவர் இலங்கையின் பிரதமர் கருணை அமரசூரியாவையும் சந்தித்து பேசியிருந்தார். ஒரு தெரியும், கருணை அமரசூரியா இந்தியாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் பெறுவதற்காக போக இருப்பது தெரிந்தபடியே. என்னென்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக உலகமே ஒரு குழப்பம் அடைந்த நிலையில் தான் இருக்கிறார். இன்னும் ஒரு சமநிலைக்கு வரவில்லை. நாங்கள் முந்தைய உலக ஒழுங்குக்கு நாங்கள் இனிமேல் திரும்ப போவதில்லை. ஒரு புதிய உலக ஒழுங்கில் தான் நாங்கள் இனிமேல் இருப்போம். ஆனால் அந்த ஒழுங்கு ஒரு உறுதியாக வருவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்று சொல்ல முடியாது. இப்போது நாங்கள் அந்த நிலையில் இல்லை. அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் பீட்டர் ஹெசட் கிட்டத்தட்ட 200 ஜெனரல்கள், அமெரிக்காவின் அத்தனை ஜெனரல்களையும் ஒரு கூட்டத்துக்கு அழைத்திருக்கின்றார். அந்த கூட்டம் என்ன சொல்ல போகிறார்கள்? அந்த கூட்டம் தான் எதிர்வரும் காலத்தில் அமெரிக்காவின் தலைவிதியை தீர்மானிக்க போகின்றது. என்னென்று சொன்னால், அதாவது சீனா அண்மையில் மேற்கொண்ட படைத்துறை ஒத்திகை அது உலகத்தை புரட்டி போட்டிருக்கிறது. கடற்படை கப்பல்களை, விமானம் தாங்கி கப்பல்களை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், அமெரிக்காவின் ஃபோர்ட் ஜெராட் அந்த விமானம் தாங்கி கப்பலும் சீனாவின் பிஜுயா என்ற கப்பலும் தான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூலம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூலம் விமானங்களை அந்த கப்பலில் இருந்து மேலெழுவதற்குரிய பொறிமுறை கொண்டது. அமெரிக்கா அந்த பொறிமுறையை எட்டுவதற்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட 100 வருடங்கள் அதுக்கு பணியாற்றியிருந்தது. ஆனால் சீனா நான் நினைக்கிறேன் 10-20 வருடத்துக்குள் அந்த தொழில்நுட்பத்தை பெற்றுவிட்டது. இப்ப இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை பாதுகாக்கிற ஒரு பிரச்சனை அமெரிக்காவுக்கு இருக்கின்றது. அமெரிக்கா தன் வளங்கள் முழுத்திலையும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கு தான் மாற்றப் போகிறது. ஆப்பிரிக்கன் சென்ட்ரல் கமாண்டையும் ஆசியாவின் மத்திய கட்டளை பீடத்தையும் பசிபிக்கு மாற்றுவது தொடர்பாகத்தான் யோசிக்கிறார்கள். என்னென்று சொன்னால், வளங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் குவிப்பதற்காக அவர்கள் யோசிக்கிறார்கள். அப்ப இந்த நிலையில் தான் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவும் தனது ஆளுமையை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்து சமுத்திர பிராந்தியம் சீனாவுக்கு முக்கியமானது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், சீனா இலங்கைக்கான கடன் உதவிகளை, அதாவது கொடுத்த இதுக்கு முதல் அவர்கள் செய்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நிப்பாட்டி வைத்திருக்கிறார்கள். தற்போதைய அரசுடன் ஒரு இடக்கப்பாட்டுக்கு வந்த பிற்பாடு கொடுப்பதற்கு. அதே சமயம் மஹிந்த ராஜபக்ஷவையும் ரணில் விக்ரமசிங்காவையும் சீன தூதுவர் போய் சந்தித்திருந்தார். இப்போது இந்த வாரம் இந்திய தூதுவர் தனது மனைவியுடன் சென்று மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்து இரவு விருந்து வைத்துவிட்டு வந்திருக்கின்றார். பூகோள அரசியலை பொறுத்தவரையில், அதாவது ஆட்சியில் இருக்கிறார்களோ இல்லையோ தெரியவில்லை, தொடர்ச்சியாக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களை இந்த நாடுகள் சந்திப்பது என்பது அவர்கள் விரும்பும் போது அவர்களை ஆட்சி பீடத்தில் அமர்த்தவும் முடியும் என்பதை தான் காட்டுகின்றனர். ஆனாலும் கூட நீங்கள் கடந்த காலங்களிலும் இந்த கப்பல் தொடர்பில் குறிப்பிட்டிருந்தீர்கள். 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியாவின் ஆட்சேபனையை மீறி ஜுவாங் ஃபன் இலங்கையின் கம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டது. அதன் பின்னர் தான் அதற்கான அனுமதிகள் மறக்கப்பட்டது, தொடர்ச்சியாக அழுத்தங்கள் எல்லாம் பிரயோகிக்கப்பட்டது. இந்த கப்பலில் செயற்கைக்கோள் மற்றும் ஏவுகணைகள் மற்றும் இராணுவ நகர்வுகளை கண்காணிக்கும் திறன் கொண்டது என்பதால் தான் இந்தியா இந்த அளவு அச்சம் கொள்கிறது. உண்மைதான். என்று சொன்னால், சீனாவை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு நான் இப்போ கூறினேன், அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூலம் அந்த விமானம் தாங்கி கப்பல்களிலிருந்து மேலிடச் செய்வதென்று புதிய டெக்னாலஜி, ட்ரோன் டெக்னாலஜி ஆக்கலாம், 6ஆம் தலைமுறை விமானங்களாக இருக்கலாம் என்று சொல்லி கிட்டத்தட்ட அமெரிக்காவே மிரண்டு போற அளவுக்கு தான் அவர்கள அந்த அணிவகுப்பு இருந்தது இந்த மாதத்தின் ஆரம்பத்தில். அதுதான் இப்போது அமெரிக்கா தனது படைத்துறை கட்டமைப்பையே முற்று முழுதாக மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது.
ஏனென்று சொன்னால் அதான் கூறினார்கள், ஒரு துப்பாக்கி சூடு இல்லாமல் சீனா வந்து அமெரிக்காவை வெற்றி பெற்று விட்டது என்று. அதை பார்த்தவர்கள் கூறுகிறார்கள். இப்ப சமநிலையை பொறுத்தவரையில் சில இடங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். இருந்த போதும் தொழில்நுட்பத்துறையில் வந்து சீனா வந்து அமெரிக்காவுக்கு இணையாக தன்னை உயர்த்தி விட்டது என்பது அது தெளிவானது ஒன்று. இப்ப இந்தியாவையும் சீனாவை நாங்கள் யோசிட்டோம் என்று சொன்னால், சீனாவின் ஜிடிபி அளவை பார்த்தால் இந்தியாவின் 20% தான் சீனாவினோட ஒப்பிடும் போது இந்தியாவின் ஜிடிபி வந்து 20% தான் சீனாவோட ஒப்பிடும் போது. இந்தியாவின் மின்சார உற்பத்தியை கூடி பார்த்தீங்கன்னா சொன்னால் 20% தான். சரி, இந்தியாவின் உற்பத்தி துறை என்று பார்த்தால் இந்தியாவின் உற்பத்தி துறை சீனாவின் உற்பத்தி துறையோடு நீங்கள் ஒப்பிட்டீங்கள் என்று சொன்னால் 10%-ஆகத்தான் இருக்கு. அதுக்குரிய காரணம் என்னென்று சொன்னால், சீனாவின் ஒரு நிலையான ஆட்சி, அங்கு இருக்கின்ற அரசியல் உறுதித்தன்மை. இப்ப உயிரின மக்களுக்கு இடையிலான பிரச்சனை என்றாலும் அவர்களுக்குரிய அதிகாரத்தை வழங்கி அதனை சமநிலைப்படுத்தி விட்டார்கள் அல்லது உறுதிப்படுத்தி விட்டார்கள். ஆனால் இந்தியாவில அப்படி இல்லை. ஆட்சி வந்து ஒரு என்னென்று சொல்வது, அரசியல் வந்து ஒரு உறுதியற்ற தன்மையானதான் இருக்கு. அரசியல் உறுதியற்ற தன்மையாக இருக்கிற இந்த நிலையில் வந்து பொருளாதாரத்தை கட்டியமைக்க முடியாது. இலங்கையிலும் அதுதான் இலங்கையிலும் உள்ள பிரதான பிரச்சனையாக இருக்கின்றது. அப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் அதுக்கு அப்பால் நீங்கள் பார்க்கலாம், இப்போது அமெரிக்காவின் தடை, அடுத்ததாக ரஷ்யாவின் எரிபொருட்களை கொள்வனவு செய்வதா விடுவதா என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இப்ப உலகத்துக்கும் மத்தியில் சீனாவை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவுக்கு தெரியும் தன்னால் முடியாது. ஆனால் எல்லைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தெற்கு எல்லையை பாதுகாப்பதற்காகத்தான் இந்தியா சீனாவின் கப்பல் தொடர்பாக அதிகமாக பயப்படுகின்றது. லடாக் பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், 2020ஆம் ஆண்டு அந்த பகுதியில் தான் மிகப்பெரிய ஒரு மோதல் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இடம்பெற்றிருந்தது. இந்திய ராணுவத்தின் பலர் அதில் கொல்லப்பட்டிருந்தார்கள். ஆனால் கடந்த வாரம் அங்கு வந்து சப் ஜெனரேஷன் போராட்டம் ஆரம்பமாக இருக்கின்றது. இந்தியாவின் லடாக் பகுதியில் அவர்கள் தங்கள் பிரதேசத்துக்கு மாநில சுயாட்சி, அதாவது காணி அதிகாரம் வேண்டும் என்று சொல்லி போராடி இருக்கிறார்கள். அதில் பலர் கொல்லப்பட்டிருந்தார்கள். பெருமளவான காவல்துறை வாகனங்கள் தாக்கப்பட்டிருந்தன என்று சொல்லி. இப்ப பங்களாதேசத்தில் ஆரம்பித்த போராட்டம், நேபாளத்துக்கு போன போராட்டம் இப்போது சீனா இந்திய எல்லையில் இந்திய பக்கமாக பரவி இருக்கிறது என்பதுதான் அதன் ஒரு வெளிப்பாடாக இருக்கின்றது. அப்ப இந்தியா தொடர்ச்சியாக ஒரு நெருக்கடியில் இருக்கின்றது. அங்காளி பக்கத்துல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் லடாக் பகுதியில ஒரு அரசியல் உறுதித்தன்மையற்ற அல்லது பாதுகாப்பு அற்ற தன்மை இருக்கிற அதே சமயம் இந்த சமுத்திர பிராந்தியத்தையாவது இந்தியா தக்க வைக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றது. அந்த இந்தியா அதை தக்க வைக்க வேண்டிய நிலைக்காகத்தான் தற்போது உங்களுக்கு தெரியும், இந்த சீனாவின் கப்பல் தொடர்பாக இந்தியா அதிக அச்சம் கொள்கின்றது. நீங்கள் கூறியது போலதான் சீனாவின் கப்பல் ஒரு சாதாரண கப்பல் இல்லை. அவங்களோட கப்பல் வந்து இன்டர்செப்டர்ன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு நாட்டை நோக்கி இன்னொரு நாடு ஏவுகணை ஏவும் போது இன்டர்செப்டர் இடைமறைப்பான்கள் என்று சொல்வது. இடைமறைப்பான்கள் முக்கியமானவை என்று சொன்னால் தாக்கி அழிப்பதற்கு. சீனா இப்போது தனதுக்கான இடைமறைப்பான்களுக்குரிய தளங்களைத்தான் தேடுகின்றது. என்னென்று சொன்னால் இப்ப அமெரிக்காவை போல சீனா உலகம் முழுவதும் 800 தளங்களை வைத்திருக்கவில்லை. அப்ப சீனாவுக்கு இந்த கப்பல்கள் தான் மிதக்கும் தளம். ஆனால் அந்த கப்பல்கள் தான் மிதக்கும் தளம் என்றால் இந்தியா ஒன்றை உணர்கிறது, தான் ஏதோ ஒரு வகையில் சுற்றி வளைக்கப்படுவதாக. இலங்கையில் கூட இந்தியாவால் ஒரு வலுவாக கால் ஊன்ற முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. இலங்கையில் எந்த ஒரு ப்ராஜெக்டையும் இந்தியா அந்த ப்ராஜெக்டையும் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டு நகர விடுவதில்லை. இப்ப இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. அப்ப இலங்கையில இந்த பின்னடைவு, இலங்கையில் இந்தியா வலுவாக கால் ஊன்றி இருக்குமாக இருந்தால் இந்தியா இந்த சீனாவின் கப்பல்களை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஆனால் இந்தியா அஞ்சுவதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால் இலங்கை கூட இந்தியாவின் பிடிக்கில் இல்லை என்பது. இலங்கை கூட இந்தியாவின் கரங்களுக்குள் இல்லை என்று நீங்கள் கூறுகின்றது ஒரு வகையில் வெளிப்படையாக தெரிகிறது போன்றுதான் இருக்கின்றது. வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையமாக இருக்கலாம், துறைமுகமாக இருக்கலாம், இன்னொரு பல விடயங்களில் எல்லாம் இந்தியாவினுடைய திட்டங்கள், தீர்மானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அமைச்சரவையே சில விடயங்களை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கான நிதியினை இலவசமாக இந்தியா வழங்க முன்வப்போடு கூட அவை நிறுத்தப்பட்டிருக்கின்றது, அவை திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்தி வேண்டாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக வடமாகாணத்திலிருந்து இந்தியா வெளியேற்றப்படுகின்றதா அல்லது வெளியேற்றப்பட்டு விட்டதா அல்லது இதன் பின்னணியில் என்ன நிகழ்ச்சிகள் இருக்கின்றது? மன்னார் காற்றாலை ப்ராஜெக்டில் இருந்து இந்தியா வெளியேற்றப்பட்டிருக்கின்றது.
அன்லதீவில சீனாவால் கொண்டு வர முயற்சிக்கப்பட்ட எரிவு சக்தி திட்டத்தை இந்தியா தடுத்து நிறுத்தினாலும் அது இந்தியாவுக்கும் வழங்கப்படவில்லை. அது அப்படியே நின்றதுதான். சீனா அதனை கொண்டு போய் மாலத்தீவில் போட்டு அவர்கள் அதை நிறைவேற்றியும் விட்டார்கள். பருத்தித்துறையில் உங்களுக்கு தெரியும், அண்மையில் இந்தியாவின் அதிகாரிகள் வந்திருந்தார்கள் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதாக. அதற்கும் இப்போது எதிர்ப்பு கிளம்பி இருக்கின்றது. அந்த திட்டமும் இந்தியாவால் நடைமுறைப்படுத்த முடியாமல் தான் போகும். காங்கிரஸ் துறையாக இருக்கலாம், நீங்கள் சொன்னது போல பலாலி விமான நிலையமாக இருக்கலாம். என்ன காரணம் என்று சொன்னால் இந்தியாவின் வெளிவார கொள்கைகள் தான் காரணம். இலங்கை அரசுக்கு இந்தியா இதுவரை செய்ததில் ஒரு 10% தமிழ் மக்களுக்கு செய்திருந்தால் கூட இந்தியாவுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இந்தியாவின் வெளிவார கொள்கையின் இந்த தொடர் தோல்விகள் தற்போது இந்தியா இந்த வாரான ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது மெல்ல மெல்ல. இவன் பாகிஸ்தான் இராணுவம் கூட, பாகிஸ்தான் படை கூட இந்தியாவின் படையினரை விட மேம்பட்ட நிலையில் இப்போது தொழில்நுட்பத்திலும் தாக்குதல் திறனிலும் இருக்கின்றன. அதைத்தான் சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அந்த படைத்துறை உடன்பாடு தெளிவாக காட்டியிருக்கின்றது என்று சொன்னால், அந்த ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தான் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையாக இருக்கலாம், தற்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில பாகிஸ்தான் செய்கின்ற வலுவாகமாக இருக்கலாம், எல்லாம் உலக மட்டத்துல உன்னிப்பாக பார்க்கப்படுகின்றது. எனவேதான் உங்களுக்கு தெரியும், அமெரிக்க அதிபர் கூட இந்திய படையிலிருந்து எந்த ஒரு தளபதியையும் அங்க வெள்ளை மாலையை கூப்பிடவில்லை, பாகிஸ்தானில் இருந்துதான் அவர் கூப்பிட்டிருக்கின்றார். இப்ப என்று சொன்னால் தொடர்ச்சியாக நாங்கள் இதை பல தடவைகள் முன்னிடம் கூடியிருக்கிறோம். இலங்கையை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு எல்லா ப்ரொஜெக்டுகளையும் கேட்டவுடன் வழங்குவார்கள், ஆனால் நிறைவேற்ற விடார்கள். ஏதோ ஒரு வகையில் அவர்களே போராட்டத்தை தூண்டுவார்கள், அவர்களே வழக்குகளை போடுவார்கள், அவர்களே அந்த திட்டம் அதனையும் நிறைவேற்ற விடாது தடுப்பார்கள். இந்தியா ஆனால் அதனை பல ஆண்டுகளுக்கு முதல் அதை சீர் செய்திருக்க வேண்டும். இந்தியா அதனை தவற விட்டது. இப்போது இந்தியா மீண்டும் தனது பிடியை வலுவாக போட முடியாத ஒரு நிலைக்கு பலவீனமாகிவிட்டது. எதிர்வரும் காலத்தில் இந்தியாவால் இதை சாத்தியமா என்றால் இல்லை என்றுதான் கூறலாம். ஏனென்று சொன்னால் தற்போது இந்தியா அரசியல் ரீதியாக சரி, பொருளாதார ரீதியாக சரி, ராஜதந்திர ரீதியாக சரி, ஒரு பலவீனமான நிலைக்கு வந்திருக்கிறது. அதாவது இலங்கைக்கும் தெரியும். எனவேதான் இலங்கை அதாவது இந்தியா பலவீனமாக இருக்கிற நிலையில் இந்தியாவை முற்றாக அகற்றி விடுவதற்கான முயற்சி. ஏவிபியை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு சென்றாலும் இந்தியா அதிகாரிகளுடன் கைகுலுக்கினாலும் ஏவிபி அடிப்படையில் இந்திய எதிர்ப்பு வாதத்தை கொண்ட ஒரு கட்சி. அதிலிருந்து அவர்கள் மாறப்போவதில்லை. அவர்கள் தற்போது அரசாக வந்தபடியால் ஒரு ராஜதந்திர ரீதியாக அல்லது நட்பு அயல் நாடுகளுடனான ஒரு ராஜதந்திர உறவை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்தியாவுடன் இருக்கிறார்களே அல்லது இந்தியாவுடன் நட்பை பேணுகிறார்களே தவிர உண்மையாக அவர்கள் இந்தியாவுக்கு எந்த விதமாகவும் ஆதரவாக இருக்க போவதில்லை. நீங்கள் இப்போது காற்றலை தொடர்பில் குறிப்பிட்டீர்கள், இந்தியா அந்த திட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறது என்று. காற்றலை மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிரான போராட்டம் மன்னார் பிரதேசத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த போராட்ட சூழ்நிலையையும் போராட்ட தன்மையையும் இப்போது இடம்பெறுகின்ற போராட்டத்தினுடைய நிலைப்பாடையும் உங்களுடைய பார்வையில் இராணுவ மற்றும் அரசியலுக்கு அப்பால் ஒரு பொது நபராக எப்படி பார்க்கிறீர்கள்? முதலில் இந்த திட்டத்தை இந்தியாவை இந்த அதானி குழுமம் தான் கையில் எடுத்திருந்தது. அப்போதும் போராட்டங்கள் இருந்தது. அதானி குழுமத்தை வெளியேற்ற வேண்டும் என்பது முக்கியமாக அந்த போராட்டம் அமைந்திருந்தது. அதற்கமைய அதானி குழுமம் வெளியேற்றப்பட்டுவிட்டது. தற்போது இலங்கை அரசு அதனை கையகப்படுத்தி இருக்கின்றது. இலங்கை அரசு கையகப்படுத்தி இருந்தாலும் இலங்கை அரசால் அதனை செய்ய முடியாது. ஏதோ ஒரு வெளிநாட்டு சக்தி இலங்கை அரசுக்கு தேவை. அப்ப இந்தியாவுக்கும் அது தெரியும். தற்போதைய போராட்டத்தின் பின்னணியில் இந்தியா இருக்கின்றதோ என்ற வலுவான சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றது. அதாவது தனக்கு கிடைக்காததை இன்னொருவருக்கு கிடைக்க விடக்கூடாது என்பதில் இந்தியா தெளிவாக இருக்கலாம். காற்றாலையை பொறுத்தவரையில் அங்கு போராடுபவர்களை பார்த்தால் அவர்கள் வைத்திருக்கின்ற அட்டைகளை பார்த்தால் அதில் கனிம மண் வளத்தை அகழ்வது மணல் அகழ்வது தொடர்பு அதற்கும் எதிராகத்தான் அங்கு போராடுகிறார்கள். ஆனால் வெளியில் முழுக்க தெரிவது காற்றாலை மட்டும்தான். ஆனால் அந்த போராட்டம் இரண்டுக்கும் சேர்த்ததாகத்தான் அங்கு இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் அந்த கனிம அகழ்வு அங்கு மறைக்கப்பட்டிருக்கின்றது. காற்றாலை உண்மையில் பாதகமா சாதகமா என்பதை
நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் சொன்னால் வட மாகாணத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு ப்ரொஜெக்டையும் யாரும் விடுகிறார்கள் இல்லை. துறைமுக அபிவிருத்தியாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த கரும்பு செய்கையாக இருக்கலாம், கடல் அட்டை பண்ணையாக இருக்கலாம், எதையும் அங்கு நடைமுறைப்படுத்த விடுகிறார்கள் இல்லை. இவன் மீன்பிடி தொழிலை கூட அவர்கள் மேம்படுத்தி அந்த மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு யாரும் வருகிறார்கள் இல்லை. ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்களின் பொருளாதாரத்தை நசுக்கிவிட வேண்டும் அல்லது அவர்கள் பொருளாதார ரீதியாக மேலெழுந்து விடக்கூடாது என்பதில் திட்டம் போட்டு செய்கிறார்கள். இந்த போராட்டத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்குள்ள மக்கள் போராடுவதை விட அந்த போராட்டம் இப்போது வெளியாரின் தலையீடுகள் அதிகமாகத்தான் இருக்கின்றன. அதாவது அந்த போராட்டத்தை யாரோ ஒருவர் ஹைஜாக் பண்ணினார் போல ஒரு உணர்வும் தோன்றுகின்றது என்றால் அது அந்த மக்களுக்குரியது. இப்ப முன்னைய போராட்டங்கள், இப்ப தமிழர்கள் போராட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அது முற்றாக தமிழர்கள் மட்டுமான போராட்டமாகத்தான் இருக்கு. වීර වගේ ඉන්නවා ගේට්ටුවෙන් ඇතුල් පැත්තේ. මේ නිර්ධන පන්තිය, මේ පීඩිත පන්තිය, මේ දීවරයෝ ඒ වගේම එකම් කරුවන් මතින් ලොකු ස්ටේට් තනාගත්ත අනුරලට කියනවා, ඒ වගේම ජනතා විමුක්ති පෙරමුණේ සමාජිකයන්ට අපි කියනවා උඹලාගේ හර්ධ සාක්ෂිය ප්‍රශ්න කරපල්ලා කොහමද මේ පරිසර අයිතිය ඉල්ලගෙන ආපු මිනිස්සුන්ට කැහුවේ. இது அவ்வாறாக இல்லாத ஒரு நிலையில் தான் காணப்படுகின்றது. அப்ப இதுல நீங்க பார்த்தீர்கள் சொன்னால் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த மன்னாரை பொறுத்தவரையில் இந்த பூகோள அரசியலில் அல்லது புவிசார் அரசியலில் மன்னார் தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாட் பாயிண்டாகத்தான் இருக்கின்றது. என்றால் அது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம் ஒன்று மன்னாரை பொறுத்தவரையில். என்று சொன்னால் மன்னார் இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பிரதேசம். ஏனென்றால் மன்னார் இன்னொரு நாடு, இப்ப உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா இலங்கையில் பல நாடுகள் இப்போது இலங்கையில் இருக்கின்றன. இப்ப திருவோணமலை வரையிலும் அமெரிக்கா ஊடுருவி இருப்பதாகத்தான் கூறுகிறார்கள். இஸ்ரேல் அம்பாறை வரையிலும் இருக்கின்றது. இப்ப இஸ்ரேலோ இவன் அமெரிக்காவோ சீனா தேவையில்லை. இப்ப இஸ்ரேல் அமெரிக்காவோ மன்னார்ல கால் பதித்தால் கூட அது இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஆபத்து என்று சொல்வதை விட இந்தியாவின் கதை முடிந்தது என்றுதான் சொல்லலாம். ஏனென்றால் உங்களுக்கு மன்னாருக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தூரம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் என்று சொல்லி. அப்ப இந்த மன்னாரை பொறுத்தவரையில் எப்போதும் இந்த அதாவது இலங்கையில் ஒரு உறுதியான அரசு அமைக்கப்பட்டு அதாவது இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தில் ஒரு உறுதித்தன்மை ஏற்படுத்தப்படும் வரையிலும் மன்னாரில் எந்த விதத்திலும் எந்த ஒரு ப்ராஜெக்டையும் நாங்கள் நடத்த முடியாது என்பதுதான் உண்மை. மன்னார் போராட்டம் டேக் டைவேஷன் போன்று உங்களுக்கு தென்படுகிறதா? அந்த போராட்ட களத்தை திசை மாற்றுவது போன்று உணர்வதாக கூறுகிறீர்கள். அப்படியே இந்த போராட்ட களம் எப்படி திசை மாற்றப்படுகிறது, எந்த வகையில் திசை மாற்றப்படுவதாக உணர்கிறீர்கள்? இது ஈழத்தமிழர்களுக்கு ஆபத்தானதொன்றாக நீங்கள் எந்த புள்ளியில் பார்க்கிறீர்கள்? திசை மாற்றம் என்று சொன்னால் தென்னிலங்கை அந்த பிரதேச மக்களுக்குரிய போராட்டம், தென்னிலங்கையில் இருந்து இப்ப அறகலிய போராட்டம் செய்தவர்கள் அங்க போராடுவது என்பது அது அந்த ஏதோ ஒரு விதத்தில் அது ஒரு அரசியல் போராட்டமாகத்தான் பார்க்கலாம். போராட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் இது ஒரு அரசியல் போராட்டம் இல்லை என்று சொன்னாலும் உண்மையில் அதற்குள் அரசியல் இருக்கிறது என்பதை அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைதான் இருக்கின்றது. இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் நீங்கள் கேட்டது போல உண்மையில் அந்த பிரதேசத்துக்குரியது என்று சொன்னால் அந்த பிரதேசத்தவர்கள் தான் போராட வேண்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்குரிய வலுவான காரணம் வேண்டும். இப்ப காற்றாலை மின்சாரத்தை பொறுத்தவரையில் இங்கு நீங்கள் ஐரோப்பாக்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சந்திக்கு சந்தி அதுதான் இருக்கின்றது, எல்லா இடமும் இருக்கின்றது. நீங்கள் ரோட்டுக்கரையால் போகும்போது பெருமளவான இடங்களில் அது இருக்கின்றது. என்றால் அது ஒரு இயற்கை முறையில் மின்சாரத்தை பெறுவது. சாதாரணமாக நீங்கள் எரிபொருட்கள் மூலம் பெறுகின்ற மின்சாரத்தை விட அல்லது நிலக்கரி மின்சாரத்தை விட இது மிகவும் பாதுகாப்பானது ஒன்று. ஆக ஒரே ஒரு பிரச்சனை, சில சமயங்களில் எக்காலஜிக்கல், இப்ப பறவைகளுக்கோ அல்லது வெவ்வேறு உயிரினங்களுக்கோ ஆபத்து ஏற்படலாம். அதை நீங்கள் பல்கலைக்கழகங்களின் ஊடாக அல்லது அதுக்குரிய ஆய்வுகளின் ஊடாக அதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இப்ப தொலைபேசி பயன்படுத்தினால் சிட்டுக்குருவிகள் எல்லாம் இறந்துவிடும் என்று படம் கூட வந்திருந்தது. நாங்கள் எல்லாம் தொலைபேசியை தூக்கி எறிஞ்சு போட்டு திரிகிறோமாண்டா இல்ல, தேவை என்ற வழியால் நாங்கள் அதை புறக்கணிச்சு போட்டு இருக்கிறோம். நாங்கள் இதை புறக்கணிக்க தேவையில்லை. ஆனால் வடக்கில்
வருகின்ற எந்த திட்டத்தையும் ஏதோ ஒரு சக்திகள் குழப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள், எதையும் நிறைவேற்ற விடுகிறார்கள் இல்லை என்பது தீர்க்கமாக தெரிகின்றது. இலங்கை அரசின் கைகள் கூட இதுக்கு இருக்கலாம் என்றதும் மறக்க முடியாது. என்னென்று சொன்னால் 2010ஆம் ஆண்டு பொருளாதார மையம் கிளிநொச்சியில் அமைக்கப்பட்டதை இரவோடு இரவாக கொளுத்தினவர். அப்ப இந்தியாவும் தமிழர்கள், அதாவது ஈழத்தமிழர்கள் பொருளாதார ரீதியாக முன்னகர்வதை இந்தியா ஒருபோதும் விரும்பாது. இதுவரை காலமும் நீங்கள் 16 வருடம் போர் முடிந்த பிற்பாடு, போருக்கு முன்னர் இந்தியா ஏதோ விடுதலை புலிகளை குற்றம் சாட்டிக் கொண்டது. அவர்கள் இருப்பதால் தங்களால் அபிவிருத்தி செய்ய முடியாது, செய்ய முடியாது, செய்ய முடியாது. இப்போது அவர்கள் இல்லை. ஆனால் என்ன செய்தார்கள்? ஒன்றுமில்லை. இன்னும் அவர்களை பொறுத்தவரையில் இங்கிருக்கின்ற வளங்களை தங்கள் நாட்டுக்கு கொண்டு போவது ஒரு குறிக்கோளாக இருந்தார்களே தவிர, இவன் நீங்கள் பார்க்கலாம், இப்ப காற்றாலை அதானி குடும்பம் மன்னாரில் போட்டாலும் அதில் இருக்கிற மின்சாரத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு போவதாகத்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்களே தவிர, அதை இப்ப எனவேதான் உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு அதிகாரம், காணி அதிகாரம் கூட கிடைக்கக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இப்ப லடாக் பகுதியில் நான் முதல் சொன்னேன், ஒரு கடந்த வாரம் போராட்டம் ஆரம்பமாயிருந்தது என்று சொல்லி அவர்கள் கேட்பது என்ன? காணி அதிகாரம். ஏனென்று சொன்னால், காணி அதிகாரம் இருந்து உங்களுடைய நிலங்களை நீங்கள் பாதுகாத்தால் தான் அதற்கு அப்பால் உங்களுக்கான தேசத்தை நீங்கள் நிர்மாணிக்க முடியும். அது இல்லாது எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அது தமிழ் மக்களுக்கு கிடைத்து விடக்கூடாது என்பதில் இந்தியா தெளிவாக இருக்கின்றது. இப்ப அதே போலதான் இந்த போராட்டத்தை பொறுத்தவரையிலும், இந்த போராட்டத்துக்குள்ளும் நீங்கள் கூறியது போல அது டைவர்ஷன் தான். அது என்னென்று சொன்னால், ஏதோ ஒன்றுக்கு ஆரம்பித்து கடைசியில் ஏதோ ஒன்றில் போய் முடியும் போலதான் கிடக்கின்றது. இப்போது பார்க்க போனா, உங்களுடைய பார்வையில் கனியமணல் அகழ்வுக்கு எதிரான போராட்டத்தின் வீரியம் அங்கு குறைவாக உணர்கிறீர்களா? இல்ல, நான் இப்ப எல்லா இடமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காற்றாலைக்கு எதிராக என்றுதான் எல்லா நியூஸ் செய்திகளிலும் இருக்கின்றது. ஆனா நீங்கள் படங்களை நாங்கள் தட்டி பார்த்து, படங்களை என்லார்ஜ் பண்ணி பார்க்க அவர்கள் வச்சிருக்கிற அந்த போட்டை பார்த்தால் தான் அதுல கனிம மணல் வளத்தை அகழ்வது, மணல் அகழ்வது தொடர்பாக பேசியிருக்கிறார். காற்றாலையை விட அதிக சேதமானது மணல் அகழ்வு. அப்ப அது ஏன் மறைக்கப்படுகிறது, இது ஏன் பெருசாக கொண்டு வரப்படுகிறது என்பது தொடர்பாக மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கின்றது. இரண்டையும் சமனாக பயன்படுத்தினார்கள் என்றால் பரவாயில்லை. அடுத்ததாக போராடுபவர்கள் இதற்கான மாற்று திட்டம் ஏதாவது சொல்கிறார்களா என்றால் அதையும் நான் காண முடியவில்லை. வேண்டாம் என்று சொல்கிறார்களே தவிர அதற்கான மாற்று திட்டம் என்றால் அதையும் நாங்கள் பார்க்க முடியவில்லை. என்னென்று சொன்னால், எந்த ஒரு திட்டத்திலும் இந்த காற்றாலை மிகவும் பாதுகாப்பானது உண்டு. சில சமயங்களில் இங்கே குடிமனைகளுக்குள் போடும்போது அதனால் வருகின்ற பிரச்சனை என்னவென்றால், சில சமயங்களில் சத்தம் வரும், நாய்ஸ் பொல்யூஷன் என்று சொல்வார்கள். அவ்வாறு பொல்யூஷன் வருவதால் சில பேர் இரவு வழியில் நித்திர கொள்வது அதுகளுக்கு பிரச்சனையாக இருக்கலாம் என்று சொல்வார்களே தவிர, அதனால் அல்லது லோ ஃப்ளையிங் ஏர்கிராஃப்ட் என்று சொல்றது, இப்ப ஹெலிகாப்டர்கள் அதுகள் போறது என்றால் அதுக்கு ஆபத்தாக இருக்கலாம் என்று சொல்லலாமே தவிர, அதற்கு அப்பால் அதனால் பெரிதாக எதுவும் இருக்க போவதில்லை. மின்காந்த அலைகள் என்று சொன்னால் சில சமயங்களில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் என்று சொல்வார்கள். அது அந்த ஃபோர்ஸ் அது நார்மலான பவர் கேபிள்லயே இருக்கு. நீங்கள் பவர் கேபிள் போனாலே எந்த ஒரு வயர்லாலும் கரண்ட் போனால் அது மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கும். அது ரெண்டும் ஒன்றுதான். அதால நாங்கள் அதை பற்றி பெருசாக யோசிக்க தேவையில்லை. இப்ப நீங்கள் கூறியது போல இங்கு மணல் அகழ்வு மறைக்கப்படுகிறது, காற்றாலை பெரிதாக்கப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்துக்கு எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பது தெளிவாக இருக்கின்றது. இந்தியா தனக்கு கிடைக்காத ப்ராஜெக்ட் இன்னொரு நாட்டுக்கு அல்லது இலங்கை அரசின் ஊடாக வேறு சக்திகளுக்கு போய்விடக்கூடாது என்பதில் இந்தியா இதில் அக்கறையாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இந்திய உளவு அமைப்புகள் இதற்குள் ஊடுருவி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. உளவு அமைப்புகள் என்று நாங்கள் சொல்லும் போது எல்லோரும் யோசிப்பது உளவு அமைப்புகள் என்று சொன்னால் ஒரு படைத்துறை சார்ந்தது என்று சொல்லி, அவ்வாறு இல்லை. படைத்துறை சார்ந்தது இல்லை. உளவு அமைப்புகள் என்பது அது பொருளாதார ரீதியாகவும் இருக்கும், படைத்துறை ரீதியாகவும் இருக்கும், மக்களுடைய சமூக ரீதியாகவும் இருக்கும் என்று சொல்லி அதற்குரிய சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கூட ஈரானில் 2 மொசாட் உளவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது.
அந்த 12 நாள் போரின் போது அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பல நூற்றுக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் பெருமளவானவர்கள் நாங்கள் முன்னரும் கழிச்சினார்கள் இந்தியா ஆப்கானிஸ்தானையும் சேர்ந்தவர்கள். அப்ப அங்கே அவ்வளவு என்று சொன்னால் இலங்கைக்கு ஊடுருவது மிகப்பெரிய பிரச்சனை இல்லை. எனவேதான் உங்களுக்கு தெரியும், இலங்கை அரசு கூட இன்னும் இராணுவத்தை மறுசீரமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இப்போது உங்களுக்கு தெரியும், யுத் விங் என்று சொல்லி அனுகுமார் திசாநாயகா, அதாவது ஜேவிபி யுத் விங் என்று சொல்லி ஒரு கிராமமாக தங்களுக்குரிய படையணிகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையில் ஒரு படையணி என்று சொன்னால், அவர்கள் கிராமத்துல ஒரு 10 பேரை சேர்த்துட்டோம் என்று சொன்னால், அந்த கிராமத்துல புதுசா வாரதார் என்ன நடக்கிறது எல்லாம் தகவல் தரும். ஆனால் இப்போ டில்வின் டி சில்வா யாழ்ப்பாணத்துக்கு வந்த பிற்பாடு இப்போது அவர் அந்த யுத் விங்குக்கு மேலதிகமாக ஒரு 25 பேர் கொண்ட சிறப்பு குழுவை அமைப்பதற்கு திட்டம் போட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இப்ப கிட்டத்தட்ட 2 குழுவும் இண்டிபெண்டாகத்தான் இயங்க போகிறது. இப்ப ஜேவிபி ஏதோ ஒரு வகையில் முற்று முழுதாக தனது கட்டுப்பாட்டு கிராமமாக தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்குத்தான் முயற்சிக்கின்றது. அப்ப இதில் நீங்கள் சொன்னது போல இந்தியாவின் ஊடுருவல் இருக்கலாம், அது ஜேவிபிக்கும் தெரியும். இதை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதுதான் இந்த திட்டத்தின் பின்னணியாக நான் பார்க்கிறேன். என்னன்னு சொன்னால், அவர்கள் முதலில் இந்த குழுக்களை அமைக்கும் போது ஒரு அரசியல் குழுக்களாகத்தான் அமைப்பார். யாரும் புலனாய்வுத்துறை ஒரு நாளும் தாங்கள் புலனாய்வுத்துறை என்று சொல்வதும் இல்லை, புலனாய்வுத்துறை இதை கட்டுவோம் என்று சொல்வதும் இல்லை. அப்ப இது இப்ப புதுசாக செய்கிறார்கள். எல்லோரும் கூறுகிறார்கள், சில சமயங்களில் மாகாண சபையை குறிவைத்துத்தான் டில்வின் சில்வா செய்கிறார் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் ஒட்டுமொத்த இலங்கையையும் தங்கள் வசம் கொண்டு வருவதற்கு இந்த கிராமமாக கட்டியமைக்கப்படுகின்ற இந்த குழுக்கள் அவர்களுக்கு அவசியமாகும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் இடம்பெறுகின்ற அரசியல் மற்றும் ராஜதந்திர நகர்வுகளோடு சர்வதேச ரீதியாக இடம்பெறுகின்ற முக்கியமான சீனாவினுடைய கப்பல் தொடர்பாகவும் இந்தியாவினுடைய அச்சம் தொடர்பாகவும் தமிழர் பிரதேசங்களில் நடக்கின்ற போராட்டங்களில் அந்நிய சக்திகளினுடைய தலையீடு தொடர்பாகவும் மிக முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. கேரள அவசிய மையம். எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.